பாருங்கள் மக்களே, தூங்குறத பாருங்கள். நைட்டு 10 மணி. நல்லா தூங்கும். வீட்டுக்குள்ளே தான் தூங்கும். வெளியே ஏதாவது சவுண்டு கேட்டால் கதவை தட்டி வெளியே போகும். அப்போ நம்ம எந்திரிக்கணும், கதவை திறந்து விடணும். மறுபடியும் வெளியிலேருந்து தட்டி உள்ளே வரும், கதவை திறந்து விடணும். இதுகளுக்கு நாங்கள் வாட்ச்மேன் வேலை பார்ப்போம். இதுதான் பகலில் ஃபுல்லாக தூங்கிக்கிறோம், நைட்டு ஃபுல்லாக உள்ளே தூங்கும். சவுண்டு கேட்ட பொழுது இன்னைக்கு வெளியே உள்ளே இப்போ தூங்குது. 12 மணி வரையிலேருந்து தூங்காது. ஆனால் எங்கள் டாக் 4 டாக்குமே வெளியே தூங்காது, வீட்டுக்குள்ளே தான் தூங்க வைப்போம். இன்னொரு வீட்டில் 2 டாக் இருக்குது. எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் படுக்கும், வெளியே தூங்க விட மாட்டோம். நாங்கள் இந்த செல்லப்பிராணிகளை நம்ம வீட்டில் உள்ள ஆளுக மாதிரி தான். இதுகளுக்கு ஸ்கூல் செலவு, ட்ரெஸ் செலவு தான் இல்லை. மற்ற எல்லாமே நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்டுக்கிறோம். பாருங்க, டாக் வளர்க்குறோம் அப்படின்ற பேரில் வளர்க்கக்கூடாது. நம்ம ஒரு வீட்டில் உள்ள ஆளுகளால் வளர்க்கணும். அது ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சாலோ, ஒரு நோய்வாய் வந்தாலோ அதை வெளியே விடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நோய்வாய் வந்தால், ஒரு சேட்டை செஞ்சால் நம்ம வெளியே அனுப்பிடுவோமா? அதேமாரி தான் பார்க்கணும். இந்த டாக் கோழி பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே வீடியோ போட்டிருந்தேன். எல்லாமே ஓசு, செருப்பு, டிவி ஸ்டாண்டு எல்லாமே குறித்து எடுத்துரும். பகலில் மட்டும் கட்டி கிடக்கும், நைட்டு கட்ட மாட்டேன். ஏன்னா அதுகளுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் இல்லையா? விளையாடும் பார்க்கணும். வீட்லேயே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அதேமாரி தான் அது கொஞ்சம் நேரம் விளையாட விடணும். பகலில் மட்டும்தான் கட்டி கிடக்கும். ஆனால் ரொம்ப சேட்டை செய்யும். ஆளுகளில் யாரையுமே கடிக்காது, மற்றபடி எந்த இதுவும் செய்யாது. வீட்டில் கொறிக்கிறது, செய்கிறது, செருப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி சேட்டை செஞ்சு அந்த ஊரில் இருக்க விடுவாங்களா? இதுகளுக்கே அப்பா சொல்ல முடியாது. இந்த டாக் வளர்க்குறதுக்கு நான் எத்தனை பேர்கிட்ட வசவு, எத்தனை பேர்கிட்ட சண்டை. இந்த டாக் எல்லாத்துக்குமே சொந்தம் தானே. இந்த பூமியில் படைக்கப்பட்டது எல்லாத்துக்குமே உரிமைப்பட்டது தானே. அது ஏன் டாக் வளர்க்குறவங்கள மட்டும் பார்த்து குறிப்பாக போய் சண்டை போடுறாங்க? நம்ம வளர்க்க போய் சரியாக போச்சு. இதே இது வளர்க்கலை, தெருவில் இருக்குது, அந்த டாக் சேட்டை செஞ்சால் என்ன செய்வாங்க? எங்க 10 கை தட்டினா தாங்க யோசை வரும், ஒரு கை தட்டினா யோசை வராதுங்க. எல்லாருமே கூடி வளர்க்கணும், இந்த ஜீவராசிகளை வளர்க்கணும்னு நினச்சாதாங்க வளர்க்க முடியும். இது நம்ம வளர்க்கலன்னா அது எங்கெங்கே போகும்? வாலாட்டுது பார்த்தீங்களா? வாய் இல்லாமல் நன்றி சொல்கிறதுக்கு தான் அது வாலாட்டுது. இந்த மாதிரி ஜீவராசிகளை தயவு செய்து துன்புறுத்தாமல் வளர்க்க பாருங்கள். என்னை எல்லாருமே நாய் பைத்தியம்பாங்க. பாருங்க, நாய் பைத்தியமாக இருக்கு போய் தான் 10:30க்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாய் பைத்தியம். இந்த டாக்குக்கு ஏதாவது ஒன்றா என்னால் பதறிடும். இந்த டாக்கு ஏதாவது ஒன்றா நான் வேலைக்கு போக மாட்டேன். அதேமாரி யார் சண்டை போட்டாலும் வஞ்சாலும் செஞ்சாலும் நான் அது கூட வேலைக்கு போக மாட்டேன். இந்த டாக் ஏதாவது ஒன்றா துடிச்சிருவேன். தன் நாடா விட்டாலும் தன் தசையாடும் இல்லையா? அதேமாரி இந்த டாக் யார் எது சொன்னாலும் எனக்கு ரொம்ப கோபம். மக்களை இது வளர்க்க பாருங்கள் மக்களே. இந்த இனமே இல்லாமல் இருந்தால் மனுஷனோட இயல்பே வேறு. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இந்த இனமே இல்லாமல் இருந்தால் உலகத்தில் திருடர் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாய் மக்களே.